அட அக்ஷய், ஏன் இங்கே நிறுத்திட்டீங்க? உள்ள வந்து பார்க் பண்ணுங்களேன், உள்ள வாங்க. இல்ல கிருத்திகா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பியே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அக்ஷய். கிருத்திகா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் கிளம்பி ஆகணும், ப்ளீஸ். ஓகே ஃபைன். நீங்க எவ்வளவு ப்ளீஸ் சொல்றதுனால நான் உங்களை விடுறேன். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேன். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஃபைன், I'll see you. Bye. Bye. அக்ஷய், உங்க காருக்கு வெளியில துணி ஏதோ இருக்கே. துணியா? எங்க? என்ன துணி? கிருத்திகா, கிருத்திகா, டோன்ட் வரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். ஓகே, இப்போ சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடு, இல்லைன்னா இப்படி கிசஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னா பாத்துக்கோ. அக்ஷய், பாய். பாய். ரிது, are you okay? ஓகே. பிரீதா, என்ன கலரை ஃபைனல் பண்ணிருக்க? இந்த 220 அப்புறம் 217. 217ம் 226யும் மிக்ஸ் பண்ணா கூட நல்லதா இருக்கும். பெர்ஃபெக்ட். சரி பிரீதா, அப்புறம் சர்லாக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ இன்வைட் பண்ணிடு. இந்த முறை எந்த சாக்கு போக்கும் செல்லாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. சிருஷ்டி, ஜானகி எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க கண்டிப்பா வந்துடணும். ஆனா ராக்கிமா, நான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்றதா இல்ல? நீ தான் ஃபோன் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணணும். ஆனா பிரீதாவா இல்ல, எங்க வீட்டு சின்ன மருமகளா மிஸ்ஸஸ் கரனா இன்வைட் பண்ண. அவங்க கிட்ட சொல்லிடு, அவங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு உன் மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லிடு. சரி, நானே அம்மாக்கு ஃபோன் பண்றேன். என்னைக்கு அந்த அக்ஷய் முழுக்க முழுக்க கெட்டவன்னு உனக்கு தெரிய வருதோ, அந்த கிருத்திகாவோட வாழ்க்கையை கெடுக்கிறான்னு தெரிய வருதோ, அப்ப நீ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாம். அம்மா சொல்லியிருக்காங்க, அக்ஷய் விஷயத்துல நானே ஷியோர் ஆகாத வரைக்கும் யார்கிட்டயும் இதை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. அதனால இப்போதைக்கு நான் இதை பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். தேவையில்லாம யாரையும் டென்ஷன் ஆக விரும்பல. பிரீதா, ஏமா என்னாச்சு? நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. ஏதாவது விஷயம்னா என்கிட்ட சொல்லுமா. பிரீதா, ஏமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. டென்ஷன்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அது வீட்ல கல்யாணம், இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. அது நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கே, சோ அதனால நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஓ, உனக்கு இந்த சம்பிரதாயத்தை பத்தி எதுவும் தெரியாதா? நான் சொல்றேன். அந்த காலத்துல யார் வீட்லயாவது கல்யாணம் வச்சாங்கன்னா அழைக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களே நேரா போவாங்க ராத்திரி நேரத்துல. அப்பெல்லாம் வெளிச்சமே இருக்காதுல, அதனால அவங்க தலை மேல பானையை வச்சு பானைக்கு மேல விளக்கு வச்சிருவாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல ராத்திரி வழிய தேடி அவங்க போவாங்க. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு ராத்திரி யாருமே தூங்க மாட்டாங்க, எல்லாரும் முழிச்சிட்டு இருப்பாங்க. கிராமம் ஃபுல்லா போவாங்க. அதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் போய் அழைச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்போ இந்த காலத்தை பாத்தியா, மொபைல் போனை எடுத்து மெசேஜ் டைப் பண்ணி எல்லாருக்குமே அந்த மெசேஜ் அனுப்பிடணும். அழைக்கிற வேலை முடிஞ்சது. இப்படி யாராவது அழைப்பாங்களா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது பிரீதா.
எனக்கு கூட பிடிக்காது. நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குல்ல? பிரீதா வேணா பாரு, இந்த முறை எல்லா சம்பிரதாயத்தையும் ஒண்ணு விடாம செய்யணும். இது ஒண்ணு கிராமம் இல்ல, சிட்டி. அதனால நமக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீ பார்த்தல இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அத்தை எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னு. பிரீதா, ஆ? நீ ரூம்க்கு எப்போ வருவ? ஆ? இல்ல அது நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு லைட்டா தலை வலிக்குது. அதான் பிரீதா கிட்ட மசாஜ் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். எவ்ளோ சாக்கு கரணனா, எவ்ளோ சாக்கு. நேரடியா சொல்லுங்க. பிரீதா நீ இல்லாம இருக்க முடியல, அதனாலதான் ரூம்க்கு கூப்பிடுறேன்னு. இருக்க முடியல இல்லனா? எனிவேஸ், அதான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நாளைக்கு நீங்க எனக்காக ஒரே ஒரு உளுந்தல்வா பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? சாப்பிட போல இருக்கு. கண்டிப்பா செஞ்சு தரேன். தேங்க்யூ. இல்ல அது உன்னால முடியாது. என்ன அல்வா இல்லாமையா? அல்வா இல்லாமையும் அக்ஷய் இல்லாமையும் உன்னால இருக்க முடியாது. நேத்து தான் பையன் துபாயில இருந்து வந்தான். இன்னைக்கு சம்பந்தம் பேச வர சொல்லிட்டேன். அடுத்து நடக்க போறது ஒரு சம்பிரதாயம், ஒரு வாரத்துல கல்யாணம். இவளாலதான் இருக்க முடியல. ஒண்ணு தெரியுமா, இவ ஒரு தொல்லை. போறது நல்லதுதான். எனக்கு கூட நேரா அக்ஷய் கிட்டே போய் இவ ஒரு பிரச்சனைடான்னு சொல்ல தோணுச்சு. ஆனா லாபம் எனக்கு தானே. நம்ம வீட்டு விட்டு தொல்லை போகுது இல்ல. ஓஹோ, யாரு நான் தொல்லையா? இருங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. சொன்ன கேளு. வேண்டாம் அண்ணா, நில்லுங்க. ஏன் சண்டை போடுறீங்க? நானே நான் தொல்லையா? 2 பேரும் சும்மா விட மாட்டேன். அண்ணா, அடடா அண்ணி, நீங்க உட்காந்துட்டீங்க. நீங்க போங்க. எங்க? எங்க கரண் அண்ணனுக்கு தலை வலிக்குதான், அதனால அவருக்கு ஹெட் மசாஜ் தர மாட்டீங்களா? அது வந்து பிரீதா போமா, கரண் உனக்காக வெயிட் பண்ணுவான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஷர்லின், நீ வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க, மொத்த ரிஷப் ஃபேமிலி கிட்டயும் சொல்லிருக்க. நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த என்கிட்ட மட்டும் ஏன் சொல்லல? மாம், நீங்க ரொம்ப நல்ல ஆக்டிங் பண்றீங்க. ஆனா நீங்க ரமணு ஆன்ட்டி மஹரா முன்னாடி ஆக்ட் பண்ண அவசியமே இல்ல. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இது ரிஷபோட குழந்தை இல்லைன்னு தெரியும். ஸ்லோ. இந்த வீட்டோட செவுத்துக்கு கூட காது இருக்கு. ரமணு ஆன்ட்டி, நீங்க நிஜமாவே அத்தையுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல, சம்டைம்ஸ் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு என்ன பத்தின இவ்ளோ பெரிய ரகசியம் தெரியும், இருந்தாலும் நீங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே, ஏன் அப்படி? சஞ்சனா, நீங்க உங்க பொண்ணுகிட்ட பிரெக்னன்சி டைம்ல ட்ரிங்க்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி தரலையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இவ சுயநனவோட இருந்திருந்தா இந்த மாதிரி கேவலமான ஜோக்கெல்லாம் அடிச்சிருக்க மாட்டா. பார்ஷலன், யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறத கவனமா பார்த்து பேசு. உன் கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. பட் ஐ சீரியஸ்லி திங்கிங் நீ சுயநனவிலே இல்ல. அதனால நான் நாளைக்கு பதில் சொல்றேன். மாரா, உங்க அம்மா தெளிவா இருக்கட்டும் இல்ல போதையில இருக்கட்டும், ஆனா அவங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. நான் அப்படின்னு தப்பா கேட்டுட்டேன். அவங்களுக்கு அவங்களோட உண்மையான முகத்தை நான் காட்டினேன். ஏதோ சும்மா விளையாட்டா பேசினேன். வாட்ஸ் அ பிக் டீல்? ஏன் மாம்க்கு உண்மையான முகத்தை காட்டினியா? என்ன தப்பு பண்ணியா? நீ என்ன பேசுறன்னு உனக்கே சுத்தமா புரியல ஷர்லின். இங்க பாரு ஷர்லின், என்னோட மாம் ராக்கி ஆண்டி கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னா அது உன்னோட நல்லதுக்காக தான். இதுல உனக்கு மட்டும்தான் லாபம், வேற யாருக்குமே லாபம் கிடையாது ஷர்லின். ஒருவேளை உன்னை பத்தின உண்மை வெளியே வந்துருச்சுன்னா நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. நீ ராக்கி ஆண்டிய மட்டும் ஏமாத்தல, மொத்த ஃபேமிலியும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் பண்றது இருக்கட்டும், அப்ப நீ என்ன பண்ற? உன் மாம் என்ன பண்றாங்க? குறைஞ்சபட்சம் நான் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்காவது லாயலா இருக்கேன், அதாவது உனக்கு. ஆனா உன் மாம் அவங்க ராக்கி அத்தையோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ரகசியத்தை மறைக்கிறாங்க. அட, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்.
நான் எந்த தப்பும் செய்யல. இப்படிதான் விளையாடுவாங்களா? ஷெலின், எனக்கு நல்லா தெரியும் நீ அவங்கள கிண்டல் பண்ண, அதுவும் வேணும்னே பண்ண. எதுக்காக பண்ணன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னோட மாமும் ராக்கி ஆண்டியும் இப்ப ஃப்ரெண்ட்ஸா கிடையாது. அதுக்கு ரீசன் பிரீத்தா. அதனால தானே? இல்ல மாயரா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படிதான் நீ என்னோட அம்மாவை வேணும்னே கிண்டல் பண்ணிருக்க. மகிரா, மாயரா, ஷர்லி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? யாரா இருந்தாலும் அவங்கள பத்தின உண்மைய அவங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லி காட்டக்கூடாது. ஏன்னா சாக்கடை மேல கல்ல வீசினா அந்த சாக்கடை நம்ம மேலதான் தெளிக்கும். பாத்தியா நடந்துருச்சுல? அம்மா ப்ளீஸ், நீங்க எனக்கு லெக்சர் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் எப்ப யார்கிட்ட எப்படி என்ன பேசணும்னு. அண்ட் நான் அவங்க கிட்ட சும்மா தான் விளையாடினேன். இப்படி யாராவது விளையாடுவாங்களா? 2 பேரையும் நீ கோவப்படுத்திட்ட. அவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அதோட நான் ரமோனா ஆண்டியை கொஞ்சம் இரிட்டேட் பண்ண, கொஞ்சம் கிண்டல் பண்ண. தட்ஸ் இட். அதுவும் வந்துட்டாங்க. மாம், நான் இந்த குடும்பத்து மூத்த மருமக. இப்ப இந்த மூத்த மருமக நல்லபடியா ஆக்ட் பண்ண போறா. அங்க பாருங்க, அக்ஷய் வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்க. நான் போய் அவங்கள வெல்கம் பண்றேன். சரியா? நான் ஸ்மைல். வணக்கம். வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ பா. ஆனா பாரு, இதுக்கப்புறம் நீ என் கால்ல விழக்கூடாது. ஏன்னா நீ என்னோட மருமக இல்லையே, என் மகனாச்சு. ஐ திங்க் we should give each other a hug. Of course. Of course. God bless you. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி. நல்லா இருப்பா. சஞ்சனா, எதுக்காக அங்க நிக்கிற? இங்க வா. இவங்க தான் சஞ்சனா, ஷர்லினோட அம்மா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். இவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரெமோனா, ஹாய். இங்க வாயே. இவங்க யார் தெரியுமா? இவங்க என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ரெமோனா. என்ன அங்க பாத்துட்டு இருக்க? யார தேடுற? இல்ல பாட்டி. அத்தை, இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா? தன்னோட வருங்கால மனைவியை தான் தேடுறான். அக்ஷய், கிருத்திகா மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. பிரீதாவில ரெடி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அவ இப்ப வந்துருவா. அக்ஷய், கிருத்திகா ஒரு 5 hours தான் ரெடி ஆயிட்டே தான் இருக்கா. இன்னைக்கு அவளோட நாள். கல்யாண பொண்ணுக்கு டைம் ஆகதான் செய்யும். இன்னைக்கு அவளை என்ஜாய் பண்ண விடுங்க, எல்லாம் சரியாயிடுமா? இல்லையாங்க? வாணி அம்மா, கிருத்திகா ரொம்ப அழகா இருக்கா. நானே என் பையன்கிட்ட இவ்ளோ அழகான பொண்ணு உனக்கு எப்படி கிடைச்சான்னு கேட்டேன். உன்னை நிஜமாலுமே அவ காதலிக்கிறாளா இல்லையான்னு நான் கேட்டேன். மாம், நானும் இத பல முறை சொல்லியிருக்கேன். என் புள்ள ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு. ஏன்னா கிருத்திகா அவனுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரா கிடைச்சிருக்கா. நாங்க போன ஜென்மத்துல பண்ண ஒரு புண்ணியத்தினாலதான் இந்த மாதிரி அன்பான அழகான மருமக கிடைச்சிருக்கா. என்னோட கிருத்திகா கூட ரொம்ப லக்கி தான். அவளுக்கு உங்களை மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. நீங்க அவளை தன்னோட மருமகளா இல்ல மகளா நினைக்கிறீங்களே. அட, நீங்க என்ன, அவ என் பொண்ணுதான். போய் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா ஷர்லின். சரி. நான் கொண்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. கிருத்திகா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ரெடி. லவ்லி. கிருத்திகா, அண்ணி, ஒருவேளை நான் உன்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அண்ணி, நீங்க கிண்டல் தானே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. ஆமா, ஆனா நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னா, நான் உன் ரியாக்ஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணி, நீங்க என்னோட ரியாக்ஷனை பார்க்கணும்னு நினைச்சீங்க. ஆனா எதுக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? அது ஏன்னா எனக்கு வேண்டியதெல்லாம் நீ இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை அது உன்னை அக்ஷயை விட ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் கிடைச்சாருனா, அதாவது அக்ஷயை விட உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறவரு, உன்னை மதிக்கிறவரா இருக்கணும். அப்போ
அப்போ நான் என்ன சொல்வேன் தெரியுமா அன்பான அண்ணி, நீங்க என் மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன நினைச்சு ரொம்ப டென்ஸ்டா ஆகுறீங்க. அதனாலதான் எனக்கு அமேசிங்கான பையன் கிடைக்கணும்னு நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அக்ஷய் எனக்கு பொருத்தமானவன் தான் அண்ணி. இந்த விஷயத்த சார் கிட்ட சொல்லிடாதீங்க, அவரு ரொம்ப தலைக்கு மேல ஏறிடுவாரு. அண்ணி, ஏன் அண்ணி இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டீங்க? என்ன ஆச்சு? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. அது உன்கிட்ட நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க அண்ணி. நீ எனக்கு என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான். ஸ்ருதி எனக்கு எப்படியோ நீயும் அப்படிதான் எனக்கு. அதனால உன் மேல எனக்கு அக்கறை அதிகம். ஸோ அது என் தங்கச்சிங்கிற முறையில எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா? சரி சொல்லுங்க. இங்க பாரு, உனக்கு எப்பவாவது என்னைக்காச்சு இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் இல்லாம இல்லனா உனக்கு இந்த கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லனா நீ நிச்சயமா பேக்வர்ட் பண்ணிடலாம். இல்லனா உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லிடு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உனக்கு ஏதாவது தப்பு நடக்குதோ இல்ல அவனை விட நல்லவங்க கிடைக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா நீ நேரடியா என்கிட்ட வந்து சொல்லலாம். சரியா? அண்ணி, என் அன்னிக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க? சரி சரி, லெட் மீ கெஸ். எனக்கு என்னமோ என் கல்யாணத்தால அண்ணி ரொம்ப டென்ஸ்ட் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க என் காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட ஞாபகப்படுத்துறீங்க. அவ என்ன பண்ண தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. என்னோட ஃப்ரெண்டோடைய அக்காவுடைய கல்யாணம். என் ஃப்ரெண்ட் அவ அக்கா கிட்ட, அக்கா இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுக்கு டவுட் வந்தது. அவரோட மாமா இருக்காருன்னு சரியில்லைன்னு தோணுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து சொன்னான், அவ மனசுல இப்படி தோணுச்சான். அவளை பொறுத்த வரைக்கும் அவ அக்காவுக்கு ரொம்ப நல்ல பையன் கிடைப்பான், அதுவும் அந்த மாமாவை விட பெட்டரா. அதனால கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த வேலையும் நடக்கலன்றப்ப அவ அக்கா கிட்ட போய், சரிக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கோன்னு சொன்னான். அதுக்கு பின்னாடி ஒரு சென்டி ரீசன் இருந்துச்சு. ரீசன் என்னன்னா, அவ அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா. ஒன்னா இருக்க டைம் கிடைக்கல, அதான். சோ அந்த டைம்ல அவங்க அக்காவை கன்வின்ஸ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா. சோ ஐம் திங்கிங் உங்களுக்கு இருக்கிறது இதே ப்ராப்ளம் தான். நாம ரெண்டு பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ணலன்னு உங்களுக்கு தோணுது. நம்ம ரெண்டு பேரோட குட் டைம்ஸ் மிஸ்ஸிங் ஆகுதுல்ல, அதனால நம்ம ரெண்டு பேரும் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. எப்பவும் போல நீங்க என்ன ரொம்ப நல்லா நேசிப்பீங்க. சோ யூ ஃபீல் அக்ஷய் விட எனக்கு நல்ல பையன் கிடைப்பான்னு நினைக்கிறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இல்ல? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலதான். ஆனா அது மட்டும் விஷயம் இல்ல. உனக்கு கல்யாணமாக போகுது. எவ்வளவு பெரிய லைஃப் டிசிஷன். எது பெஸ்டோ அதுதானே நடக்கணும். யோசிச்சு முடிவெடுக்கணும். சரி, அது எல்லாத்தையும் விடு. உன் ப்ராமிஸ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே அண்ணி, ஐ ப்ராமிஸ் யூ. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கண்டிப்பா வந்து சொல்றேன். ஓகே? ஹாப்பி? ஆக்சுவலா அண்ணி, நான் கூட உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல. ஓகே. சோ என் மனசுல ஒரு டவுட் இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க ரொம்ப அன்பானவங்க, அழகானவங்க, அமேசிங்கானவங்க. அப்படி இருக்கும்போது எங்க கருணண்ணா கிட்ட என்ன பாத்தீங்க? ஐ மீன், அவரை விட நல்ல பையன் கிடைச்சிருப்பான்ல? ஏய் ஹலோ, அப்படின்னா நீ என் பொண்டாட்டிய எனக்கு எதிராக ஏத்தி விட்டுட்டு இருக்கல்ல? ஓ, எங்க அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீங்க மட்டும் அக்ஷய் கிட்ட ஓ மை காட் நீ மாட்டிக்கிட்ட, கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்பல உங்களுக்கு கஷ்டமா இல்லையானா? நீ பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க. ஒன்னு பண்றேன், மை வச்சு விட்டுறேன். அப்படி செஞ்சா திருஷ்டிப்படாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் சரியான ஒரு லூசு. நான் எந்த காலத்துல மை வச்சிருக்கேன்? Who are you, beautiful? அண்ணா, ஃபோக்கஸ். வா, கீழே எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இரு. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிடலான்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மறுபடியும் இவ்வளவு அழகா எப்ப இருப்பேன்னு தெரியல. அதனாலதான் இன்னைக்கே ஹக் பண்ணலாம்னு நினைச்சேன்.
ஒன்றும் இல்லை, இவளோட பேச்சை கொஞ்சம் கட் பண்ணணும்னா இவளை ஹக் பண்ணிட்டா போதும், சைலண்ட் ஆயிடுவா. ஹக் பண்றதுக்கு இது ஒரு சாக்கு. வேற ஏதாவது ஒரு நல்ல சாக்கு சொல்லிருக்கலாம். என்ன பேச்சை கட் பண்ணணும்னா? நான் எதுவுமே பேசலங்கிறப்போ பேச்சை எப்படி கட் பண்ண முடியும்? பொய் பொய். அப்போ நான் பொய் சொல்கிறேன், நீ கண்டுபிடிச்சிட்டல? ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி உண்மை என்னன்னா, ஐ லவ் ஹக்கிங் யூ. வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. How romantic. பிரீதா தகச்சு போய் நின்னது போதும், கீழே எல்லாரும் வெயிட்டிங், வா.